காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற அருமையான பக்தி இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அருளாலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவருளாலும் சாதாரண மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை, இவளுக்கு எத்துணை ஞானம் இருந்தால் மிக அற்புதமாக அழகாக அடுக்கடுக்காக பக்தர்களுடைய கதையை பற்றி சொல்கின்றாள். இப்படி ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீமத் ராமானுஜரும் அவருடைய தொண்டர்களும். முதலிலே சொல்லிவிட்டாள், அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போலே. இப்பொழுது அடுத்த வாக்கியத்தை சொல்கின்றாள். பாருங்கள், எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும், எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அதி அற்புதமான ஞாபக சக்தி இருக்க வேண்டும் இந்த பெண் பிள்ளைக்கு. சாதாரண மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளைதான், ஆனால் ஆச்சாரியரை உட்கார வைத்து அருமையாக கிருஷ்ண பக்தர்களுடைய கதையை சொல்லிக்கொண்டே வருகின்றார். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே என்ற வாக்கியத்தை சொல்கின்றார். ராமாயணம் மறக்க முடியாத மறுக்க முடியாத இதிகாசம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பராக்கிரமத்தை பற்றி விளக்கக்கூடிய, 4 சகோதரர்களுடைய பாசத்தை பற்றி விவரிக்கக்கூடிய அற்புதமான இலக்கியம். வடமொழியிலே வால்மீகி எழுதியது, தமிழிலே கவி சக்கரவர்த்தி கம்பர் இயற்றியது. அருமையான இதிகாசங்கள். வனவாசம் செல்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. உடன் தன்னுடைய மனைவியான சீதா பிராட்டியை உடன் அழைத்து கொண்டு கூடவே வருகின்றான் இளவல் லக்ஷ்மணன். இவர்கள் காட்டிற்குள் வருகின்றார்கள். அப்பொழுது பல ரிஷிகளை சந்திக்கின்றார்கள். பல அசுரர்களை வெல்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா அவர் காட்டிற்கு வந்ததற்கான காரணமே இதுதான். பல அசுரர்களை அழிக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தானே அவர் திரு அவதாரம் செய்தார். தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க வேண்டும் என்பதுதானே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அவதாரத்தின் பெருமை. இந்த பெருமையை நிலைநாட்டினார் ராமாவதாரத்திலே. காட்டிற்கு வரும் பொழுது அவர்கள் ராஜாவுக்குரிய ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு வரவில்லை. ஏன்னா புறப்படும் போதே சொல்லிவிடுகின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பத்தினியான சீதா தேவியிடம், மர உரியை தரித்து கொண்டு வா சீதா என்று சொல்கின்றார். ஆபரணங்கள் கிடையாது, அழகான அணிகலன்கள் கிடையாது. சாதாரண மர உரி தரித்து கொண்டு வருகின்றார்கள் 2 பேரும். அப்பொழுது அணிகலன்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? அரண்மனையிலே இருக்கும். அணிகலன்கள் ஒரு பெண்ணினுடைய அழகை மேம்படுத்தி காட்டும். இப்பொழுது வனவாசத்திலே இருக்கின்றார்கள். அப்பொழுது அத்ரி மகரிஷியினுடைய பத்தினி அனுசூயை, நாம கேள்விப்பட்டிருக்கலாம். அசூயை பிடித்தவர்கள் என்று சில பேரை சொல்வோம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பொறாமைப்படுபவர்கள். அவன் அசூயை பிடித்தவன் அப்பா, அவன் கண்ணிலேயே நாம் விழிக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அனசூயை என்றால் பொறாமையே கிடையாதாம் இந்த பெண்மணிக்கு. கற்பில் மட்டும் மேம்பட்டவள் கிடையாது, குணத்திலும் மேம்பட்டவள் இந்த அனசூயை. அவள் வரவேற்கின்றாள் தன்னுடைய பர்ணசாலைக்கு வந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் அவருடைய மனைவியான சீதா தேவியையும் இளவல் லக்ஷ்மணனையும். அப்பொழுது பார்க்கின்றாலாம் அனசூயை, என்னன்னா இவளோ சிறு பெண் அல்லவா, இவளுக்கு ஆடை அணிகலன்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? எந்த பெண்ணிற்கு தான் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆனால் காட்டிற்குள்ளே வனவாசம் வந்து விட்டார்கள். வேறு ஆடை அணிகலன்களை அதி அற்புதமாக அணியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. யார் கொடுப்பார்கள்? முதலிலே இவ பார்க்கிறாளாம், தன்னுடைய கற்பின் வலிமையால அழகான ஆடை அணிகலன்களை சீதா தேவிக்கு உடுத்தி அழகு பார்க்கின்றாளாம். எத்தகைய அற்புதமான உள்ளம் இருக்க வேண்டும் பாருங்கள். தான் அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதே நல்ல விஷயம். ஆனால் தான் மிகவும் விரும்புகின்ற ஒரு பெண்ணிற்கு உட்கார வைத்து அழகாக ஆடை ஆபரணங்களை சூட்டி மலர் சூட்டி அழகு பார்க்கின்றாளாம். இப்பொழுது சீதாதேவியை கூட்டிக் கொண்டு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் காண்பிக்கின்றாளாம்.
ராமா நன்றாக நீ பார்த்தாய் அல்லவா மனக்கோலத்திலே உன்னுடைய பத்தினியான சீதா தேவி அப்பொழுது எப்படி இருந்தாலோ அப்படியே இப்பொழுதும் ஜொலிக்கின்றாள் பாரேன் என்று சொல்லும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆச்சரியமாக போய்விட்டதான். ஏன்னா காட்டிலே வனவாசத்திலே இருந்தால் என்ன, அழகு குறைந்து விடுமா என்ன, அதற்காக அலங்கரிக்க கூடாதா என்ன? இந்த உண்மையை உணர்த்தியவள் அனசூயை. அவன் என்ன பண்றா பாருங்க, எத்தனை அழகாக சீதா பிராட்டியை அலங்கரித்து கொண்டு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் காண்பிக்கின்றாலாம். ராமருக்கே ஆச்சரியமாக போய்விடுகின்றதாம். எத்தகைய மனக்கோலத்தில் நான் சீதா பிராட்டியை பார்த்தேனோ அப்படியே இருக்கின்றாள் அல்லவா, எத்தனை அழகு, எத்தனை அலங்காரம். ஒரு வேண்டுகோள் வைக்கின்றாலாம் அனசூயை. என்னன்னா, அம்மா சீதா பிராட்டி, நீ இப்படியே அற்புதமான அலங்காரத்தோடு திகழ வேண்டும். காட்டிலே இருப்பதற்காக உன்னுடைய அலங்காரத்தை குறைத்துக் கொள்ளாதே, இது உன்னுடைய அழகை மேம்படுத்தி காட்டுகின்றது என்ற ஒரு வேண்டுகோளை வைத்தாலாம். எத்தனை தாய் உள்ளம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஒரு தாய்க்கு தான் தன்னுடைய பெண் பிள்ளையை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இப்படிப்பட்ட ஆசை யாருக்கு இருந்தது? அத்ரி மகரிஷியினுடைய பத்தினியான அனசூயைக்கு இருந்தது. அவள் அத்தனை அற்புதமாக அலங்காரங்களை செய்வித்து ஆடை அணிகலன்களை சூட்டி பூமாலை சூட்டி கொண்டு வந்து நிறுத்துகின்றாளாம் சீதா பிராட்டியை. எத்தனை தாயுள்ளம், எத்தனை பரிசுத்தமான அன்பு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அன்பை நான் வைத்திருந்தேனா என்ன என்று கேட்கின்றாளாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஏன்னா அவள் கேட்பதிலும் நியாயம் இருக்கின்றது. கோளூர்வள்ளி தாயாருக்கும் குமுதவள்ளி நாச்சியாருக்கும், ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே திருக்கோளூரிலே வைத்தமாநிதி பெருமாளினுடைய பத்திரிகள். இவர்களுக்கு நான் ஆடை ஆபரணங்களை சூட்டி அழகு பார்த்தேனா என்ன, அத்தனை தாயுள்ளம் எனக்கு இருந்ததா என்ன, இவ்வளவு அன்பு எனக்கு இருந்ததா என்று கேட்கின்றாலாம் அடுக்கடுக்காக இந்த மோர் விற்கக்கூடிய திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஆச்சரியமாக போய்விட்டது ஆச்சாரியருக்கு. எத்தனை அற்புதமாக அடுக்கடுக்காக அழகாக அற்புதமாக கிருஷ்ண பக்தர்களுடைய கதைகளை அதுவும் ஞாபகம் வைத்துக் கொண்டு கூறுகின்றாள் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை என்று ஸ்ரீமத் ராமானுஜருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. ஏன்னா ஒவ்வொரு கதையாக ஆரம்பித்து சொல்கின்றாள். அக்ரூரரில் ஆரம்பித்து விதுரரிலே இரண்டாவது அடியை சொல்லி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்தும் அதி அற்புதமான மேற்கோள்களை நிகழ்வுகளை காட்டி இப்படியெல்லாம் நான் அன்பு செய்தேனா. ஏன்னா பிணத்தை எழுப்புவது என்பது மகான்களுக்கே உரித்தான அதிசயமான அவர்களுடைய அந்த பிரபாவம் வெளிப்படுகின்ற வேலை. ஒரு மகான் நினைத்தால் காப்பாற்றி விடலாம். எத்தனை கஷ்டமான ஒரு விதியின் விளையாட்டுகளில் இருந்தும் கொடிய கர்மான்னு சொல்வோம் இல்லையா, அத்தகைய வினைகளில் இருந்தும். ஆனால் ஒரு பக்தனால் எப்படி மீட்க முடியும் ஒரு பிணத்தை? ஆனால் எழுப்பி விட்டான் அல்லவா தொண்டைமான். இப்படியெல்லாம் அன்பு செய்தேனா என்று ஒவ்வொரு வரியாக சொல்லி காட்டுகின்றால். அதிலே இந்த தாய் கோலம் செய்தேனோ அனசூயை போல என்ற அதி அற்புதமான வரியையும் சொல்லி முடிக்கின்றாலாம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. சீதா பிராட்டியே அழகு மிக்கவள். இப்படிப்பட்ட அழகு மிகுந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ரிஷி பத்தினி அதி அற்புதமான ஆடை ஆபரணங்களை சூட்டி எப்பொழுதும் இப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றாலாம். இப்படிப்பட்ட தாயுள்ளம் எனக்கு இருக்கவில்லையே என்று ஏங்குகின்றாலாம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. எவ்வளவு அற்புதம் பாருங்கள். தாயுள்ளத்தை பிரதிபலித்து காட்டிவிட்டால் அல்லவா இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. இதனை கேட்டுக்கொண்டு பிரமித்து போய்விட்டாராம் ஸ்ரீமத் ராமானுஜர். அவர் மட்டும் கிடையாது, நாமும் தான் பிரமித்து நிற்கின்றோம். ஏன்னா சாதாரண மோர் விற்கக்கூடிய பெண்மணிக்கு எத்தனை லாபகம் இருக்க வேண்டும், எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பக்தி செய்தேனோ என்று எவ்வளவு அழகாக கூறியிருக்கின்றால் இப்படி இந்த பெண் பிள்ளை. இப்பொழுது நாம் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகின்றாள் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏன்னா அவ அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே வரா. ஒவ்வொரு கதையாக எவ்வளவு ஞாபக சக்தி இருக்க வேண்டும், நாமும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்த வரி என்ன சொல்ல போகின்றாள் என்பதை பற்றி நாம் அடுத்த அத்தியாயத்திலே சந்திக்கலாம். அது வரைக்கும் ஒரு சின்ன இடைச்சல்களை நாம் இப்பொழுது கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, நம்மாழ்வாருடைய அடியை பின்பற்றி தான் ஸ்ரீமத் ராமானுஜர் இந்த திருக்கோளூருக்கு வந்ததே. அவர் கூறிய அந்த ஒற்றை பாசுரத்தினுடைய வலிமையால் அவர் இங்கே வந்தார். நம்மாழ்வாருக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது என்னன்னா, 12 ஆழ்வார்களிலே இவர் உயிரை போன்றவராம். இந்த நம்மாழ்வார் உயிரை போன்றவர், மற்ற ஆழ்வார்கள் உடலை போன்றவர்களாம். நாம் இப்பொழுதும் காணலாம்.
விஷ்ணுவினுடைய ஆலயங்களிலே நமக்கு சடாரி சாற்றுவார்கள், தலையின் மீது வைப்பார்கள். 2 பாதச்சுவடுகள் இருக்கும். இதற்கு சடாரி என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது? இது நம்மாழ்வாரினுடைய பிரபாவம் வெளிப்படுகின்ற நிகழ்வு. அவர்தான் இப்படி காலடியிலே விழுந்து கிடக்கின்றாராம் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருப்பாதங்களிலே. இதனால்தான் நமக்கு சடாரி சாற்றுகின்றார்கள். இதற்கு பெயரே சடகோபன் சடாரி என்பது பெயர். இப்படி நம்மாழ்வாரினுடைய பிரபாவம் வெளிப்படுகின்ற வேளையிலே நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையும் வணங்கி மீண்டும் சந்திப்போம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற அதி அற்புதமான பக்தி இலக்கியத்திலே, பக்தி களஞ்சியத்திலே மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் எம்பெருமான் ஸ்ரீ உடையார் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீமத் ராமானுஜருடைய பாதங்களையும் தோத்திரம் செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.